மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். ஒற்றை தலைவலி, இந்த தலைவலி சார்ந்த பிரச்சனைகள் நிறைய பேருக்கு இருக்கும். அதுவும் இப்போ பார்த்தோம்னா ஜென்ரலாவே இந்த தலைவலி பிரச்சனை இருக்கும். கோடை காலம் வந்துருச்சு. இந்த அதிகமான உஷ்ணத்தினால நமக்கு தாங்க முடியாத அளவுக்கு தலைவலி இருக்கும். இது பார்த்தோம்னா ஒரு சைக்கிளிக்கா நிறைய பேருக்கு இருக்கும். கரெக்டா இந்த டைம்ல மாதம் எனக்கு இத்தனை நாள் 3 நாள் தலைவலி வந்துடும். அதுவும் கரெக்டா சொல்லணும்னா பெண்களுக்கு பீரியட்ஸ்க்கு ஒரு 1 வீக் முன்னாடி எனக்கு 3 டேஸ் கண்டிப்பா இந்த பிரச்சனை இருக்குங்க அப்படின்னு சொல்லுங்க. என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் சரியாகாது. கரெக்டா 2 இல்ல 3 நாள் கழிச்சு அதுவே தானா போயிடும். இந்த மாதிரி தலைவலி பிரச்சனைகள் நிறைய பேருக்கு இருக்கும். இந்த தலைவலி ஏற்படுவதற்கான காரணங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷன், அதிகமான டென்ஷன் முதல் காரணம்னு சொல்லணும்னா இது சொல்லலாம். அதிகமான டென்ஷன் ஆகிறது, ஸ்ட்ரெஸ் ஆகிறது, இந்த மாதிரி காரணங்களால நமக்கு என்னன்னா தலைவலி ஏற்படுது. இரவு நேரத்துல சரியான ஒரு உறக்கம் இல்லாமல் இருக்கிறது, ஸ்ட்ரெஸ், நிறைய பேருக்கு இந்த ஸ்ட்ரெஸ் ப்ராப்ளம் இருந்துகிட்டே இருக்கும். இதை சரி செய்யணும்னாலும் நமக்கு நிறைய வழிமுறைகள் இருக்கு. தூக்கம் இன்மை அப்படின்ற பிரச்சனைனாலும் தலைவலி பிரச்சனைகள் ஏற்படும். இதை தாண்டி நமக்கு சில விஷயங்கள் நம்ம உடல்ல இருக்கக்கூடிய ஏதாவது பாதிப்புகளாலையும் தலைவலி வரலாம். இப்ப பார்த்தோம்னா லிவர், கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகள் இருக்குன்னா கண்டிப்பா தலைவலி பிரச்சனை ஏற்படுது. இப்ப அந்த கல்லீரல்ல பார்த்தோம்னா லிவர் என்சைம்ஸ்ல ஏதாவது பாதிப்பு இருக்கு, லிவர்ல இன்ஃபெக்ஷன் இருக்கு, நிறைய ஆல்கஹால் கன்சியூம் பண்றவங்களுக்கு கண்டிப்பா தலைவலி இருக்கும். இது பார்த்தோம்னா தொடர்ந்து ஆல்கஹால் எடுக்க எடுக்க என்ன ஆகும்னா நம்ம உடல்ல இருக்கக்கூடிய நரம்புகள், நர்வ் சிஸ்டமே வீக்காக ஆரம்பிச்சு பிரெயின் செல்ஸும் பாதிக்கப்படுறதுனால தலைவலி நமக்கு ஏற்படுது. அதே மாதிரி கல்லீரல், லிவர் ரிலேட்டடா ப்ராப்ளம் இருந்தாலும் ஏற்படுது. அடுத்து முக்கியமான ஒரு காரணம் அப்படின்னு சொல்லும்போது மலச்சிக்கல். இந்த கான்ஸ்டிபேஷன் அப்படின்ற ஒரு ப்ராப்ளம் இருக்க இருக்க என்ன ஆகும்னா இந்த மலச்சிக்கல் தொந்தரவு அதிகமாக நமக்கு தலைவலியை உண்டாக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த மலச்சிக்கல் தொந்தரவு நமக்கு சரி செய்யும் பட்சத்துல தலைவலி கொஞ்சம் கொஞ்சமாக குணமாக ஆரம்பிக்கும். இதற்கு அடுத்தது பார்த்தோம்னா தைராய்டு சார்ந்த பிரச்சனையும் இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருந்தாலும் ஏற்படலாம். இதுவே ஆண்களை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான காரணம் சொல்லலாம். அந்த புரோஸ்டேட் கிளாண்ட்ல என்லார்ஜ்மெண்ட் இருக்குன்னா கண்டிப்பாக தலைவலி ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதற்கு அடுத்தது நம்ம சாப்பிட்ட உணவில் ஏதாவது பிரச்சனை, அதாவது செரிமானம் தொடர்பான பிரச்சனை, சரியா எனக்கு டைஜஷனே ஆகலைங்க, இப்போ டைஜஷன் ஆகாததுனால எனக்கு இந்த மாதிரியான ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா கண்டிப்பா தலைவலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு. தலைவலி அப்படின்னு சொல்றது என்னன்னா நிறைய டைப்ஸ் இருக்கு. மைக்ரைன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒற்றை தலைவலியோ, இல்ல ஃபுல்லா நமக்கு ஃபோர்ஹெட் ஃபுல்லா வலிக்கிற மாதிரி இருக்கும், இல்ல பின் மண்டையில மட்டும் வலிக்கிற மாதிரி இருக்கும், இல்ல ரைட் ஆர் லெஃப்ட் காதோடு சேர்த்து மேல இருக்கக்கூடிய அந்த டெம்போரல் ரீஜியன்லயும் வலிக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி வலி அப்படின்னு சொல்லும்போது அந்த நரம்புகள் தொடர்பாக வரக்கூடியதுதான் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ நரம்புகள் பாதிப்பு ஏற்படும் போது தலைவலின்ற பிரச்சனையும் இருக்கு. இதுக்கு முதல்ல பார்த்தோம்னா அந்த தூக்கமின்மை பிரச்சனையும் அஜீர்ணம் சார்ந்த பிரச்சனை, மலச்சிக்கல் தொந்தரவு சரி செய்தாலே பாதி அளவுக்கு இந்த தலைவலி பிரச்சனை சரியாகுது. இப்ப தலைவலி இருக்குன்னா இது எப்படி சரி செய்யலாம்? உடனே ஒரு டேப்லெட்ஸ் போட்டுக்கிட்டே இருப்பாங்க நிறைய பேர். அந்த மாதிரி இல்லாம நேச்சுரலான வழிமுறைகள், இயற்கையான வழிமுறைகளோட நம்ம தலைவலியை சரி செய்ய முடியும். அப்ப முதல்ல நம்ம பார்த்தோம்னா பிளட் பியூரிஃபையர் எடுக்கணும். பிளட் மற்றும் நம்மளுடைய இன்டெஸ்டைன், குடல் பகுதி, இங்க இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றும் போது கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் தெரிய ஆரம்பிக்கும். குடல் பகுதியில இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறவும் சரி, அதுக்கப்புறம் நம்மளுடைய ரத்தத்துல இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறவும் சில வழிமுறைகளை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். சரி, இதுக்கு பேசிக்கா நம்ம என்ன ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா தக்கோலம் அப்படின்னு சொல்லக்கூடிய அன்னாச்சி பூ நமக்கு பயன்படுது. இது நம்ம சமைக்கும் போது இதை நம்ம பயன்படுத்துவோம். ஸ்டார் ஷேப்ல இருக்கும். அது அந்த மசாலா பொருட்கள்ல இதுவும் ஒண்ணு. இந்த ஜாதிக்காய், ஜாதிபத்திரி, அன்னாச்சி பூ இதெல்லாம் பயன்படுத்துறோம் இல்லையா? இந்த தக்கோலம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பூ, அதாவது நட்சத்திர பூ அப்படின்னு சொல்றோம், இது நமக்கு பயன்படுது. ஏன்னா அதிகமான தலைவலி இருக்குன்னா அது சரி செய்யறதுக்கு இது நமக்கு பயன்படும். அதே மாதிரி தலைவலியோடு சேர்ந்து உடல் வலி இருந்தாலும் நமக்கு இது பயன்படுதுன்னு சொல்லலாம். இந்த அன்னாச்சி பூவை நம்ம என்ன செய்ய போறோம்னா லேசா வறுத்து, இது டீ பொடிக்கு நம்ம எப்படி ஒரு டீ பொடினா கொர கொரப்பா அரைச்சி எடுப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி மிக்சியில அரைச்சி எடுத்து வச்சுக்கணும்.
ஸோ இதனோட இது 100 கிராம் இருக்குன்னா 20 கிராம் அளவுக்கு ஏலக்காய் எடுத்து வச்சுக்கணும். அதே மாதிரி 20 கிராம் அளவுக்கு சீரகம் எடுத்து வச்சுக்கணும். ஸோ இது எல்லாமே சேர்த்து கொரப்பா அரைச்சிட்டு டீ மாதிரி குடிக்கணும். ஸோ எப்போல்லாம் நமக்கு தலைவலி இருக்கோ, ஏன்னா வழக்கமா தலைவலி வரவங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிடும். இல்ல இப்போ இந்த சிம்டம்ஸ்லாம் ஸ்டார்ட் ஆகுது, கொஞ்ச நேரத்துல இன்னும் தலைவலியும் ஸ்டார்ட் ஆயிடுமே அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா உடனே இந்த டீயை வந்து நம்ம குடிச்சிக்கலாம். ஸோ இது எப்படி குடிக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, தினமும் காலையில நமக்கு உடல் வலி இருக்கும் போதோ, இன்டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கு, இல்ல கான்ஸ்டிபேஷன் இருக்குனாலும் இந்த டீயை வந்து நம்ம குடிச்சிக்கலாம். இது வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து நார்மலா நம்ம டிகாஷன் ரெடி பண்ற மாதிரி நல்லா பாயில் பண்ணி வடிகட்டி கொஞ்சமா தேன் இல்லைன்னா கருப்பட்டி, ஸோ இதை சேர்த்து நம்ம குடிக்கும்போது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய வலிகள், நரம்புகள் தொடர்பான பிரச்சனைகள், உடல் எப்பவுமே அசதியா இருக்கு, ஒரு டயர்ட்னஸ் எப்பவுமே இருக்குங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இதை வந்து தாராளமா நம்ம பயன்படுத்திக்கலாம். ஸோ இந்த டீயை குடிக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு தலைவலி பிரச்சனையும் குறைய ஆரம்பிக்கும். தொடர்ந்து வந்து இந்த டீயை குடிச்சிட்டே வரலாம். ஒரு 20-25 நாட்கள் குடிக்கும்பொழுது தலையில இருக்கக்கூடிய தலை பாரம், தலை வலி, மைக்ரைன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒற்றை தலைவலி, இது எல்லாமே நமக்கு குணமாக ஆரம்பிக்கும். இதை தாண்டி பார்த்தோம்னா நிறைய மருந்து வகைகள் இருக்கு, அதோட சேர்ந்து தைல வகைகளும் இருக்கு. சித்த மருத்துவத்தில் கற்பூராதி தைலம், அதுக்கப்புறம் கருநோச்சி தைலம், அடுத்ததாக சுக்கு தைலம். இந்த தைலங்கள் எல்லாமே வலிகளை நமக்கு இமிடியேட்டா, அது உடனடியாக போக்கக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். இப்போ தலையில நல்லா அப்ளை பண்ணிட்டு வெந்நீர் வச்சு 1/2 மணி நேரம் கழித்து வெந்நீர் வச்சு நம்ம முகத்தை நல்லா வாஷ் பண்ணிட்டே வரும்போது உடல்ல இருக்கக்கூடிய வலி மட்டும் கிடையாது, நமக்கு தலைவலியும் கொஞ்சம் கொஞ்சமாக குணமாக ஆரம்பிக்குது. ஸோ இதே மாதிரி மலச்சிக்கல் தொந்தரவு இருந்து அதனால தலைவலி ஏற்படுது அப்படின்னா அந்த மலச்சிக்கலை சரி செய்யறதுக்கு சில வழிமுறைகள் இருக்கு. இதனாலேயே முக்கியமா பார்த்தோம்னா நிலாவாரை பொடியும் தாண்டிக்காய் பொடியும் சேர்த்து சாப்பிடணும். ஸோ அந்த மாதிரி சாப்பிடும்போது நமக்கு குடல் பகுதியில இருக்கக்கூடிய கழிவுகள் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேற ஆரம்பிக்குது. ஸோ குடல் பகுதியில கழிவுகள் இருந்ததுன்னா இது எப்படி சாப்பிடும், நிலாவாரையும் தாண்டிக்காய் பொடியும் இரவு நேரத்துல சாப்பிட்டாலே போதுமானது. ஸோ இதனால வந்து பார்த்தோம்னா இதயம் தொடர்பான பிரச்சனைகளோ இல்ல சுகர், பிபி இருந்ததுன்னா அதை கண்ட்ரோல் செய்யறதுக்கும் இந்த 2 மூலிகையுமே ரொம்ப ரொம்ப எக்ஸலண்டா இருக்கும்னு சொல்லலாம். இது வந்து நைட்ல சாப்பிடும்போது என்ன பெனிஃபிட்னு பார்த்தோம்னா மலச்சிக்கல் இல்லாமல் இருக்கும். ஸோ ஈஸியா மலச்சிக்கல் நமக்கு சரியாகுதுன்னா அடுத்த பாயிண்ட் என்ன, நமக்கு தலைவலி. தலைவலியும் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டே வரும். இதற்கு அடுத்தது பார்த்தோம்னா எக்ஸ்டர்னலா வெளிப்பிரயோகமாக ஏதாவது பண்ணலாமா அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பா பண்ணலாம். ஸோ இதற்கு பேசிக்கா பார்த்தோம்னா நீர்க்கோவை மாத்திரை அப்படின்ற ஒரு மாத்திரை வகை இருக்கு சித்த மருத்துவத்துல. அது வந்து வெந்நீர்ல கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணி தலையில 10 போட்டுட்டே வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக தலைவலி குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி வெற்றிலை சாறு, பூண்டு சாறு, இது 2மே எடுத்து வச்சுக்கணும். எப்போல்லாம் நமக்கு தலைவலி வருதோ அப்போ உடனே வந்து வெற்றிலையும் பூண்டும் போட்டு அரைச்சி கொஞ்சம் சாறு எடுத்து நெத்தியில பின்மண்டியில எங்கெல்லாம் நமக்கு வலி இருக்கோ அந்த இடத்துல எல்லாமே நம்ம அப்ளை பண்ணிட்டு வரலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம தடவிக்கிட்டே வரும்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக தலைவலி குறையும். நிறைய பேர் பண்ற ஒரு விஷயம், தலைவலி இருக்கா அப்போதைக்கு ஒரு டேப்லெட் போட்டுறோம், இல்ல இந்த கஷாயம் குடிச்சிக்கலாம். ஸோ இது எப்படி நம்ம சரி செய்யலாம், உடனே தலைவலி சரியானா போதும்னு நினைக்கிறோம். ஆனா நிரந்தரமான ஒரு தீர்வு வேணும்னா நமக்கு கல்லீரல், ரத்தம், குடல் பகுதி இது எல்லாமே அது ஃபங்க்ஷன் நார்மலா இருந்தாதான், அதுல டாக்ஸின்ஸ் இல்லாம இருந்தாதான் நமக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கும். ஸோ இந்த பதிவில் தலைவலி குணமாவதற்கு ரொம்ப எளிமையான பக்க விளைவுகள் இல்லாத மருத்துவ முறைகளை பத்தி பார்த்தோம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.